பண்றதான்னு சொல்றாரு. யாரு? எங்க அத்தை மகனதா? ஏன்னா பரிய வாங்கி விட்டாருல்ல, அதாவது திரிவார மகனுக்கு அண்ணா. அதனால எப்படி இருந்து விட்டாலும் இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? அதாவது நீங்க உன்னுடைய அத்தை மகன் ஆகிய அபிமன்னனும் நீங்களும் ரெண்டு பேரும் பாடசாலைக்கு போகும்போது நீங்க ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிக்கிட்டீங்க. உண்மைதான், உண்மைதான். ரெண்டு பேரும் காதல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தப்பு வந்து போய் காதுல பண்ணா தீ பிடிச்சிக்காது. நம்ம என்ன தோல் மேல உட்காந்துட்டா ஒரு மூளை அரைக்கு காதுல பண்ணா தீ பிடிக்கும். காதல் காதல் இல்ல, எதுல வந்தாலும் பண்ணுவா போதையில. அத்தை மகன் அபிமன்னனையும் அபிமன்னனும் நீங்களும் அதாவது பாடசாலைக்கு போய் வரும்போது குளக்கரையில் மச்சமென்று சொல்லக்கூடிய மீன் அதாவது நீந்தி விளையாடி கொண்டிருந்தது. ரெண்டு பேரும் வருகும் போது மாமா அந்த மச்சமாகப்பட்டது மீன் இந்த குளக்கரையில எப்படி துள்ளி துள்ளி விளையாடி ஓடுகிறது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி விரல் நீட்டி காட்டுனீங்க. அந்த நேரத்துல கையில இருந்த மோதிரமானது கீழே அதாவது விழுந்து விட்டது, தண்ணியில தண்ணியில விழுந்து விட்டது. அப்ப வந்து மோதிரம் இல்லாம போன வீட்டுல தாயும் தந்தையும் திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லி இந்த மோதிரத்தை எடுத்து கொடுக்குமாமான்னு சொல்லி அபிமன்னனை நீங்க கேட்டீங்க. உண்மைதான், நான் தான் கேட்டேன். அப்ப கேட்கும் போது உங்க மாமா என்ன சொன்னாரு? இந்த மோதிரத்தை நான் எடுத்து கொடுக்குறேன், எடுத்து கொடுத்து விட்டா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உண்மைதான். மேல ஆகாயவாணி சாட்சியாக, பூமாதேவி சாட்சியாக, உங்கள் தந்தையாக விளங்கக்கூடிய கண்ணனுடைய சாட்சியாக உங்களையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் சத்தியம் பண்ணிட்டீங்க. கொடுத்து விட்டேன். அவரும் கல்யாணி மோதிரத்தை எடுத்து கொடுத்து விட்டார். வாங்கிட்டு வந்துட்டீங்க. இப்ப வந்து மொப்ப அதாவது பரிய வாங்கிட்டேன், துரிய மகனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது செய்த சத்தியம் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லி நீ சொல்ற. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அத்த மகனாகிய அபிமன்னனுக்கு இங்க நடந்த சம்பவம் தெரியுமா? தெரியாது. அதனால ஒரு கடுதாசி எழுதி போடு. ஆமா. அதுக்கப்புறம் அவரு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்றாரோ பண்ணட்டும். நான் போய் காசு கூட போய் லெட்டர் வாங்கிட்டு வர்றேன். ஆனா போய் நீ எடுத்து வந்து கடுதாசி நீ எழுதி கொண்டா காசு கொடுறீ, சும்மா கணக்கான சும்மா தருவாங்களா?